தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 33. Are you sure, Mr. தேஜேந்திரன்? சிங்கிள்னு சொல்கிறீங்க. கை காலில் கட்டு பிரிக்க நாள் ஆகும். தனியாக எப்படி சமாளிக்க போகிறீங்க? அஃப்கோர்ஸ் நாங்கள் கேர்டேக்கர் ஏற்பாடு பண்ணி தருவோம். ஆனால் அது ரவுண்ட் த கிளாக் சர்வீஸ் கிடையாதே. மேக்ஸிமம் 5 மணி நேரம் தான் உதவி இருக்கும். ராத்திரி தனியாக சமாளிக்கணும். சொந்தக்காரங்க யாருக்காவது சொல்லி, இல்லை டாக்டர், அப்படி யாரும் இல்லை, நான் சமாளிச்சுக்குவேன், தீர்க்கமாக சொன்னான் தேஜன். ஆல்ரைட், உங்கள் விருப்பம். அப்புறம் உங்களை அடிக்க வந்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லை டாக்டர், இருட்டில் எனக்கும் அடையாளம் தெரியல. நான் அடித்த அடியில் அவங்களும் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பானுங்க, ராஸ்கல்ஸ். ரிலாக்ஸ் மிஸ்டர், அதில் சந்தேகமே இல்லை. உங்கள் சட்டையில் 2-3 பேரோட ரத்தம் இருந்தது. 4-5 பேர் சேர்ந்து உங்களை தாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ரத்தம் வர மாதிரி நீங்களும் தாக்கியிருக்கீங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுமா? குட், ஜாக்கிரதையாக இருங்க. ஃப்ராக்சர் சரியாகிற வரைக்கும் எந்த முரட்டுத்தனமும் கூடாது, உரிமையாக சொன்னார் அந்த டாக்டர். யூ பெட். வல கையில் இருந்த மாவுக்கட்டை தடவியபடி சொன்னான் தேஜன். மயிலாவி பிரிந்த பின் எத்தனை நடந்து போய்விட்டது. மற்றவர் முன் தலைகுனிய வைத்து விட்டாலே என்கிற ஆத்திரத்தோடு வெளியேறியவன் அதன் பின் ரெங்கனின் வீட்டு வாசலை கூட மிதிப்பதில்லை. தந்தையும் பாட்டியும் அவள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற போது கூட பிடிவாதமாக தவிர்த்து விட்டான். அலுவல் நிமித்தம் பேசுவதோடு சரி. அந்த சம்பவத்தின் சூடு காய்வதற்குள் இதோ இந்த விபத்து. இதை விபத்து என்று சொல்லக்கூடாது. திட்டமிட்ட சதியா, பஞ்சமா, வழிப்பறியா? இரவு நேரம் வீடு திரும்புகையில் அவனுடைய பைக்கை ஒரு கூட்டம் வழிமறித்தது. என்ன ஏது என்று புரிந்து கொள்வதற்குள் சந்தடியற்ற சாலையில் சரமாரியான தாக்குதல். தேஜனும் திருப்பி தாக்கினான். 4 பேரை ஒற்றை ஆளாய் அவன் சமாளிக்கும் நேரத்தில் ஒருவன் காலை வாரிவிட தேஜன் தடுமாறி விழுந்தான். விழுந்த வேகத்தில் பின்மண்டையில் நல்ல அடி. வேங்கை போல தாக்கியவன் இனி எழ வாய்ப்பில்லை என்று கண்டதும் ஓநாய் கூட்டம் போல அந்த கொள்ளையர்கள் பாய்ந்து விட்டனர். மயங்கி கிடந்தவனின் உடைமைகளை பறித்து கொண்டதோடு கட்டையை கொண்டு கை காலை கண்ட மேனிக்கு அடித்தார்கள். தேஜன் திருப்பி அடித்த ஆத்திரத்தை எல்லாம் கோழைகள் அவன் கண் மயங்கி கிடக்கையில் காட்டினார்கள். விழித்திருந்தான் என்றால் நடப்பதே வேறு. அந்த நேரம் வாகனம் ஒன்று வருவதை கண்டதும் கையில் சிக்காமல் ஓடிவிட்டனர். எல்லாம் ஒரு 5-10 நிமிடத்துக்குள் நடந்தவைதான். ஆனால் கை கால் சரியாக 6-7 வாரம் ஆகும் என்கிறார் மருத்துவர். டாக்டர், டிஸ்சார்ஜ் ஸ்லிப் என்று பவ்யமாக ஒருவன் வந்து நின்றான். வாங்க ரவி. தேஜேந்திரன், ரவியை தான் உங்களுக்கு அட்டெண்டராக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் ஏரியாக்காரர் தான். ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண வந்திருக்காரு. வேலை நேரம்லாம் அவர்கிட்ட பேசிக்கோங்க. உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். ரெகுலர் செக்கப்புக்கு இவரே உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவார். கன்வேயன்ஸ் செலவெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. டேக் கேர். ஓகே டாக்டர். வீல் சேருக்கு மாறிய தேஜன் அந்த ரவியோடு வீட்டுக்கு கிளம்பினான். அது ஒரு சின்ன வீடு தான். மயிலாவுக்காக பார்த்து வைத்திருந்த பெரிய வீட்டை ரத்து செய்துவிட்டு இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தான். இந்த வீட்டின் முகவரியை கூட எவருக்கும் தெரிவிக்கவில்லை. அவ்வளவு ஏன், விபத்தை பற்றி கூட மூச்சு விடவில்லை. விரக்தியின் உச்சியில் இருந்த தேஜன் தேடி சென்று தனிமை துயரை சுவீகாரம் எடுத்துக்கொண்டான். வெறிச்சோடி கிடந்த வீட்டில் தற்போது அவனும் அந்த ரவியும் மட்டுமே. படுக்கையை சரி செய்த ரவி தயங்கி நின்றான். வேற ஏதாவது வேணுமா சார்? ஒன்றும் இல்லை ரவி, நீங்கள் போகலாம். ஒரு கை ஒரு கால் தானே இல்லை, நான் சமாளிச்சுக்குவேன். சார், நாங்கள் மெஸ் வச்சுருக்கோம். அங்கேருந்து 3 வேளையும் சாப்பாடு வர வச்சிடட்டுமா? ஓகே சார்.
அப்புறம் மெஸ்ஸு இந்த சர்வீஸில் வராது. ம், புரியுது. தனியாக பே பண்ணிடுறேன். தேங்க்ஸ் சார். ம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது என் நம்பர். ஆட்டோ ஓட்டுறேன். கூப்பிட்டதும் வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். இட்ஸ் ஓகே ரவி. வேலைக்கு 2 மணி நேரம் வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்ணை மூடி கட்டிலில் சாய்ந்து கொண்டான் தேஜன். காசுக்கேற்ற பணியாரம். அவன் தரும் சம்பளத்துக்கு இவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். எதிர்பாராமல் வந்த செலவுகளில் இந்த மருத்துவமனை செலவும் ஒன்று. தொழிலிலும் பின்னடைவு. எஸ்க்ரோ என்பதே பணத்துக்கு உத்தரவாதம் தருவது தானே. ஒரு 10 ரூபாய்க்கு உத்தரவாதம் தருபவனின் இருப்பில் ஒரு 20 ரூபாயாவது இருக்க வேண்டுமே. அந்த கேரண்டியை பூர்த்தி செய்யும் அளவுக்கு தற்போதைய நிதி வரத்து இல்லை. தொடர் விளைவு போல ஒன்று மாற்றி ஒன்றாக ஒப்பந்தங்கள் சரிந்தன. அதனால் கையை கடிக்கும் அளவுக்கு பணமுடை. தனியார் மருத்துவமனையில் வைத்து வைத்தியம் பார்க்கும் அளவுக்கு கூட நிதிநிலை சரியில்லை. இதில் உதவிக்கு ரவி போன்ற பகுதி நேர ஊழியர்களை தானே வைத்துக்கொள்ள முடிகிறது. கெட்டதில் ஒரு நல்லது, பிறர் கையை எதிர்பார்க்காமல் வாழ்ந்து பழகிய விதம். அதனால் தேஜனுக்கு இது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. தன் கையே தனக்கு உதவி என்று வாழ்பவன். ஒரு கைதான் இருக்கிறது. ஒரு கை இருக்கிறதே, சமாளித்து விடலாம். மாவு கட்டு போட்ட கையை மறு கையால் வருடியபடி வைராக்கியம் செய்து கொண்டான் தேஜன். அலைபேசி அழைத்தது. ரெங்கன் தான் அழைத்தார். அவனுக்கு அடிபட்டது அவருக்கு தெரியுமா? தந்தை வந்து பார்க்கவில்லையே என ஒரு ஏக்கம் தலை தூக்கியது. மயிலாவே மனம் தேடியது. எவருக்கும் தெரிவிக்கவில்லையே என்பது புத்தியில் உரைத்தாலும் எதிர்பார்ப்புக்கு குறைவில்லை. அழைப்பை ஏற்க பிரியமில்லாமல் வாழாவிருந்தான். காலையிலிருந்து பாட்டியும் அப்பாவும் மாற்றி மாற்றி அழைத்து கொண்டுதான் இருந்தார்கள். கோபமாக அலைபேசியை அணைக்கப் போனவன் கதவு தட்டப்படும் ஓசையில் நிதானித்தான். ரவியாக இருக்க முடியாது. அவனிடம்தான் ஒரு சாவி இருக்கிறதே. யாராக இருக்கும்? கிரட்சின் உதவியோடு எழுந்து வந்து கதவை திறந்த தேஜன் திகைத்தான். கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோடு ரெங்கன் தான் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் மயிலா. அப்பா, உள்ள போய் பேசலாமா தம்பி? பதிலுக்கு காத்திராமல் ஹாலுக்கு வந்த ரெங்கன் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு நடுநாயகமாக அமர்ந்தார். சின்ன குடியிருப்பில் மகனை கண்டதும் நெஞ்சு வலித்தது. எப்படி வாழ வேண்டியவன்? வலியை காட்டிக்கொள்ளாமல் பேசினார். என்னாச்சு தம்பி? ஒரு ஆக்சிடெண்ட். நீங்கள் வந்த விஷயத்த சொல்லுங்க. தந்தையை மட்டும் கண்டிருந்தால் இத்தனை கடுமை காட்டியிருப்பானா தெரியவில்லை. மயிலாவை கண்டதும் நினைவுக்கு வந்தது. அம்மா பேச்சை கேட்டுக்கொண்டு வரமாட்டேன் என முகத்தில் கரியும் பூசிவிட்டாளே. அவளை வா என்று சொல்லக்கூட பிரியமில்லை. தயங்கி தயங்கி ரெங்கனின் பின் சென்று நின்றவளை முறைத்து பார்த்தான் தேஜன். கால் கட்டையும் கை கட்டையும் பார்த்து கண் கலங்கி நின்றாள் மயிலா. தம்பி, உங்களுக்குள்ள ஏதோ சரியில்லை. அது புருஷன் பொண்டாட்டி விவகாரம். புருஷன் பொண்டாட்டின்னு வந்துட்டா பெத்தவனா இருந்தாலும் 3வது மனுஷன்தான். அதான் புருஷனும் இல்லை பொண்டாட்டியும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. தேஜன் கடுகடுத்தான். அவளும் அப்படி சொல்லலை, நீயும் அப்படி சொல்லலை தம்பி. அந்த நேரத்துக்கு வரலைன்னு சொன்னா தப்பு தான். ஒரே அடியாக வரமாட்டேன்னு சொல்லலையப்பா. இப்போ எதுக்கு முடிஞ்சு போனதை ஆரம்பிக்கிறீங்க? சரி விடு, நானும் போனதை பற்றி பேச வரல. இவங்க அம்மாவுக்கு அம்மா போட்டிருக்கு. செங்கமும் ஊரில் இல்லை. இந்த தீனம் பயலை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்துருக்கா. கூட இருந்து பார்த்துக்க போயிட்டா. உங்கள் பாட்டி பரிமளத்தை பார்த்துக்கிறாங்க. இந்த குடி, இது ஓம் பொண்டாட்டி, ஓம் வாரிசை சுமக்கிறா. இவளை நீ பார்த்துக்கோ. அப்பா, ஏன்பா என்ன தப்பாக சொல்லிட்டேன்? நான் உன்னை ஒழுங்காக பார்த்துட்டு இருந்திருக்கணும், செய்யலை. அதே தப்பை நீயும் செய்யலாமா? இவளை பிடிக்காமல் இருக்கலாம், இந்த குழந்தை அதுக்கு நீ வேணாமா? பல்லை கடித்தான் தேஜன். நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொன்னேனா? இவ தானே வரமாட்டேன்னா பழியை என் மேலே போடுறீங்க? சொன்னாடா, தப்பு தான். அதுக்காக ஆளுக்கு ஒரு திசையில் நின்றுக்கிட்டா ஆச்சா? ஆக வேண்டியதை பாருங்க. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும்
இவன் அங்கே வர முடியாது, மற்றதை அப்புறம் பேசிக்கலாம். மீறி பிடிக்கலையா, தயாராக தான் வந்திருக்கேன். இந்த விவாகரத்து பத்திரம் 2 பேருமா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க. எந்த முடிவானாலும் என் பேர குழந்தைய பெற்று கொடுத்துட்டு எடுங்க. கராராக சொன்ன ரங்கன் தேஜன் அதிர அதிர பத்திரத்தை மேஜை மீது வைத்தார். மாமா, நெருப்புனா வாய் வந்துடாது பாப்பா, உள்ள போ என்றவர் தேஜனின் கால்கட்டை பார்த்து கொஞ்சம் தடுமாறினார். நொடி நேரத்தில் சமாளித்து கொண்டு, சீக்கிரம் நட உடைய ஆகிற வழியை பார்ப்பா என்று சொல்லி கிளம்பி விட்டார். மயிலாவின் பெட்டியை கொண்டு வந்து ஒரு வேலையாள் வைக்க ரெங்கனின் கார் வேகம் எடுத்தது. பெட்டியும் கையுமாக நின்ற மயிலாவை முறைத்த தேஜன் படார் என கதவை அரைந்து சாத்தினான். டாக்டர் என்ன சொல்றாரு? ரொம்ப வலிக்குதா? கண்ணீரை அடக்கிய மயிலா கவலையோடு கால்கட்டை பார்த்தாள். அன்னைக்கு என் முகத்தில் கரிய பூசிட்டு போனியே, அதை விட கம்மியாக தான் வலிக்குது. சாரி, உங்களை கஷ்டப்படுத்தணுன்ட்டுலாம் நான் எதுவும் செய்யலை. ஏய், இப்போ என்ன, உங்கள் அம்மாவுக்கு குணமாகிற வரைக்கும் இங்கே இருக்கணுமா? சத்திரம்னு நினச்சிக்கிறேன், ஓரமாக தங்கிக்கோ. பெருமூச்செறிந்த மயிலா பெட்டியை அறைக்குள் வைத்தாள். ஒரே ஒரு படுக்கை அறை கொண்ட சிறிய வீட்டில் பாராமுகமாக எப்படி காலம் தள்ளுவது? கிளி தோய்ந்த முகத்தோடு வலம் வந்தாள் அவள். வீட்டின் நடைமுறை பிடிபட ஓரிரு தினங்கள் பிடித்தன. அவனிடமிருந்து எந்த உதவியையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதில் அதி தீவிரமாக இருந்தான் அவன். எதை கேட்டாலும் ரவி வரட்டும், ரவி செய்வான், ரவிக்கு தெரியும் என அவளை ராவில் மட்டுமல்ல பகலிலும் தள்ளி வைத்தான். என்னப்பா, அவனுக்கும் உடலுக்கு முடியல, இந்த சமயத்தில் பாப்பாவையும் எப்படி பார்த்துப்பான்? தரணி அம்மாள் கேட்க ரெங்கன் யோசனை கலைந்து பேசினார். அத்தை, பாப்பா அவனையும் சேர்த்து பார்த்துக்குவா. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, பாப்பாவும் தம்பியும் நான் சொன்னதுக்காகலாம் கட்டிக்கல, காதல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. தம்பி, உங்களுக்கு தெரியாத அத்தை, அன்புலத்தூர் மணியக்காரர் சொன்னார். அவங்களுக்கு இடையில ஏதோ மனஸ்தாபம், அதை பரிமளம் பெருசு பண்ணிட்டா. சின்னஞ்சரசுங்க ஆளுக்கு ஒரு திசையில் இருந்தால் விரிசல் எப்படி சரியாகும்? அதான் பம்படியாக அவளை கொண்டு போய் அவள் புருஷன் வீட்லேயே விட்டுட்டேன். ரெங்கன் சொல்ல பாட்டி திகைத்தார். இந்த காதல் கல்யாண விவரமெல்லாம் பாட்டிக்கு தெரியும் என்பதும் ரங்கனுக்கு தெரியும். மயிலாவிடம் தனியே விசாரிக்கையில் அவர் அறிந்து கொண்ட விஷயம் இது. அதை சொன்னால் பாட்டிக்கு சங்கடம் என்று சொல்லாமல் விடுத்தார். தேஜனிடம் இருக்கும் அதே நாகரிகம் இரத்தத்தில் ஓடுகிறது. அத்தை, தேஜனை எனக்கு தெரியும், அவன் விட்டுட மாட்டான். எத்தனையோ தப்பு பண்ண என்னையே அவனால் விட்டு கொடுக்க முடியறதில்லையே. கண்ணாடியை துடைப்பது போல கண்ணீரை மறைத்து கொண்டார் ரெங்கன். ஆனால் குரலின் தழுதழுப்பு அவரை காட்டி கொடுத்தது. நம்ம அம்முக்குட்டியும் அவன் மேலே உயிராக தான் இருக்கா. அவங்க சேர்ந்து அமோகமாக வாழுவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பயப்படாதீங்க. பெரியவங்களோட இடையூறு இல்லாமல் அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்க இந்த தனிமை அவசியம். ஆனால் பரிமள மூக்க நுழைப்பாளே, பாட்டி பயந்தார். அவளுக்கு அம்மா இறங்கட்டும், நான் பேசுகிறேன். நீங்கள் தைரியமாக போங்க அத்தை, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ரெங்கன் சொல்ல தரணி அம்மாள் கொஞ்சம் சமாதானம் அடைந்தார். ரெங்கன் சொல்லாமல் விட்டது பல. அவரை காணுமாமா என்று மயிலா பதறியதை அடுத்து விசாரித்ததில் தேஜன் விபத்துக்குள்ளானது தெரிய வந்தது. சிகிச்சை நடக்கும் மருத்துவமனைக்கு ரெங்கன் பதறி ஓடினார். அரியா வயதில் அவர் செய்த உதவிக்கே அத்தனை ரோஷம் பாராட்டுபவன் சிகிச்சைக்கு உதவினார் என்று தெரிந்தால் காலை கூட மீண்டும் உடைத்து கொள்வான் என்று தோன்றிட மனதை கல்லாக்கி கொண்டு அவனது சிகிச்சை விவகாரத்தில் தலையிடவில்லை. தேஜனுக்கு காலில் அடி என்பதை மேலோட்டமாகத்தான் வீட்டில் சொல்லியிருந்தார். அது விபத்தல்ல, விவகாரம் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். பாதாவி செய்த சில்லறைத்தனம் அது. ஜூட் ஆலையில் அவன் கையாடல் செய்ததை தேஜன் கண்டுபிடித்து விடுவானோ என்கிற பதட்டம். தேஜனை முடக்கி போட்டால் அவன் தேறி வருவதற்குள் ஆதாரத்தை அழித்து விடலாம் என்று மூடத்தனமாக திட்டமிட்டான். மகளின் வாழ்வு என்கிற எண்ணம் கூட இல்லாமல்
அவன் செய்த காரியம் இது. வாதாபியும் குமாரும் அதை சிலாகித்து பேசிக்கொண்டிருக்க ரெங்கன் அதை கேட்டுவிட்டார். மகன் மீது கை வைத்தவனின் தலையை கொய்து போடும் அளவிற்கு ஆத்திரம் வந்ததுதான். ஆனால் தன்னை அடித்தது வாதாபி குமார் வகேரா என்று தேஜனுக்கு தெரிந்தால் மயிலாவின் மீது அந்த கோபம் திரும்பி விடுமோ என்று ரெங்கனுக்கு பயம். சும்மாவே வாதாபியின் ரத்தம் ரத்தம் என்று மயிலாவை பார்த்து சீரும் தேஜன் ரத்தம் வரும் வரை அடியால் வைத்து அடித்ததும் வாதாபியின் சித்தம் என்று அறிந்தால் என்ன செய்வானோ? அதனால் மயிலாவின் மீதான வெறுப்பு அல்லவா அதிகரிக்கும்? வாதாபியை ஒரு இன்ஸ்பெக்டர் மூலம் கடுமையாக எச்சரித்தார். இனி தேஜன் பக்கம் தலை வைத்தும் படுக்க மாட்டேன் என காலில் விழுந்து கதறும் அளவிற்கு மரண பயத்தை காட்ட வைத்தார். வாதாபி கையாடல் செய்த ஆதாரத்தை வைத்து பரிமளத்தின் கொட்டத்தையும் அடக்கினார். அம்மு உன் பொண்ணு தான் பரிமளம், ஆனால் எனக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லை. இனியும் வாழற பொண்ணை கெடுக்கிற வழி பார்த்த நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் புருஷன் ஜெயில் கழி சாப்பிட்றதும் உன் கையால் சாப்பிட்றதும் உன் கையில் தான் இருக்கு என்ற பின் அவளும் அடங்கி போனாள். எரியறதை பிடுங்கினால் புகைவதும் அடங்கிடுமே. வாதாபி குமாரை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து செங்கத்தை அங்கே பார்சல் கட்டி அனுப்பினார். விபத்து என்று மட்டும்தான் மயிலாவுக்கு தெரியும். தெரிந்த கணம் தொட்டு கண்ணீரும் கம்பளியுமாக கிடந்தாள். காலில் ஃப்ராக்சர், கையிலையும் மாவு கட்டுன்னு சொல்கிறீங்களே மாமா, ஒண்டியாக இருக்காரு. நான் போகிறேன் மாமா, அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அவரை பார்க்கணும் என்று துடியாய் துடித்தாள். தேஜன் மானஸ்தன். உடலுக்கு முடியாத நிலையில் உதவிக்கு வருகிறேன் என்று மயிலா சென்றால் நிச்சயம் அவளை விரட்டி விடுவான் என்பது தெரியும். அதனாலேயே அவளுக்கு தங்க இடமில்லை என்பது போன்ற இக்கட்டை ஏற்படுத்தினார். பரிமளத்துக்கு அம்மை வந்ததை சாதகமாக்கி கொண்டார். இதை பாரு பாப்பா, அவனை பார்த்துக்கணும்னு துடிக்கிறேன், எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அவன் தேவைக்கு வரேன்னு சொன்னால் வெட்டி ஜம்பக்காரன் வேணான்னு தான் சொல்லுவான். உன் தேவைக்கு போகிற மாதிரி போ, அவனை கருத்தாக கவனிச்சுக்கோ, யார் வேணாங்கிறது? இப்போதைக்கு உங்கள் அம்மாவுக்கு அம்மை குணமாகிற வரைக்கும் அங்கே இருக்க போகிறேன்னு சொல்லி உன்னை அவங்ககிட்ட சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் உன் சாமர்த்தியம். சூதானமாக நடந்து அவன் மனசில் இடம் பிடி. கடுமையாக பேசுவான் தான், பொறுத்துக்கோ. உன் மேலே அவன் வச்சிருக்கிற அன்பு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குதானே? அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் போராடு என்று போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தைரியமூட்டிய சாரதி கண்ணன் போல திருமதி தேஜனுக்கு தைரியம் சொன்னார் ராஜரங்கன். அந்த தைரியத்தை பிடித்து கொண்டுதான் தேஜனின் நிலைவாசலில் மயிலா நின்று கொண்டிருந்தாள்.